வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும். இன்றைய நாளானது 18/12/2025 மார்கழி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் சைலண்டாக இருங்கள். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். குருவின் ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு மார்கழியில் எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. பதட்டமே நிம்மதியை கெடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் அனுகூலத்தை காணப்பட்டாலும் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துவார். சட்டத்துக்கு புறம்பானவர்களின் நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக எடுத்த முடிவுகள் தேவையில்லாத பதட்டத்தை தவிர்ப்பதற்கு விட்டு கொடுத்தல் மிக மிக முக்கியம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காணப்படக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. மன அழுத்தம் தீரக்கூடிய நாள். பொறுமையாக எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் கோளார் பதிகத்தை கேட்க கேட்க கேது ராகுவுடைய பிரச்சனை தீர்வதற்குண்டான அமைப்பு. மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தைரியம், குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். காதல் அமைப்பில் மிக மிக கவனம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அமைப்பில் அதீத கவனம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் வார்த்தைகளில் அதிக முக்கியத்துவத்தையும் அதிக நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் டக்கு டக்கென்று வரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய முடிவுகள் சாதுரியத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பண வருத்தத்திற்கு குறைவு இருக்காது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் டக்கு டக்கென்று எல்லா விஷயமும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புதிய தொழில் மாற்றங்கள் வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.